ஓகே நண்பா, நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேசிங் எல்லாம் வெட்டியாச்சு. கேசிங் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வெட்டியாச்சு. ஒரு 5 த்ரீ போடு 5 த்ரீ போடு வச்சாச்சு. ப்ளஸ்ஸு இந்த த்ரீ போடு நான் 2 போடு வச்சுருக்கேன். நான் இன்னும் ஒன்று பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வரணும். ப்ளஸ்ஸு 5 காண்டாக்ட் வச்சாச்சு, 5 ரிலே போட்டாச்சு. இது வந்து பூம்பாவுக்கு, அதாவது பூம்பா பேனல்ல இருந்து வர்ற கண்ட்ரோல் ஒயர் ஏதாவது ஒரு ஃபயரிங்கு எதாவது ஆச்சுன்னா இந்த எஜாஸ் பேனை வந்து இதை ட்ரிப் பண்ணி விட்ரும். 8 பின் ரிலே தான், 8 பின் ரிலே ஒன்று அதனோட பாட்டம். இதை வந்து முதல்ல இந்த இந்த பேனல்ல இருந்து எடுத்து இந்த கீழே உள்ள இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். கரெக்டாக ஆஸ் வச்சு கரெக்டாக ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச வரை நான் வேலை பார்த்துக்கிட்டே எடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் எடுக்கிறேன். அப்படியே நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து ஓரளவு இதை ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டேன். நெருக்கி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை எடுத்துட்டு அங்கங்கே லைன் அடிப்போம். அந்த கவரை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிவிசியை ஃபுல்லாக கான்டாக்டில் உள்ள ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரூ போடுறதுக்கு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். கடைசியாக லைன்லாம் அடித்ததுக்கப்புறம் மாட்டிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம இந்த ரிலே ஃபுல்லாக எல்லாத்தையும் இதை 3 பேஸ் கீழே அவுட்புட்டில் கனெக்டிங் பண்ணிடுவோம். இந்த ரிலே ஃபுல்லாக அஞ்சு ரிலேயும் போட்டுருவோம். 5 ரிலே போட்டுட்டு இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஒரு பிரேக்கரு இதனோட கண்ட்ரோலை ஃபுல்லாகவே இந்த ஒரே பிரேக்கர் அமர்த்தினா எல்லா கண்ட்ரோலும் ஆஃப் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு ஃபேஸ் எடுத்து வந்து கொடுத்து இந்த ரிலேயிலேருந்து அவுட்புட் பண்ணுவோம். அப்படியே இதை ஃபுல்லாக அப்படியே லைன் அடிக்கல நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே நண்பா, இப்போ 3 போல்லாம் 5 3 போலை வச்சாச்சு. கான்டாக்டர் வச்சு ஓவர்லோடு ரிலேவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பூம்பாவோட 8 பின் ரிலே போட்டாச்சு. இங்கே இதை பாட்டத்தை வச்சு கரெக்டாக கீழே இந்த கிளாம்ப் அடித்து, அதாவது பிரேக்கரோட ஃபேஸ் அடித்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து 3 பேஸோட பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வயரை வச்சு லூப்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார் இருந்தால் ஈஸியாக இருக்கும். 3 பேஸ் லிங்கர் தான், பிரேக்கர் லிங்கர், எம்சிபி லிங்கரு. இதை வந்து கீழே வந்து அப்படியே எத்தனை பிரேக்கர் வைக்கிறோமோ அது டக்குன்னு நம்ம செட் பண்ணிடலாம். அப்படி சொருவினாலே போதுமானது. கீழே வந்து நம்ம இன்புட் வயரை கீழே லாக் பண்ணிவிட்டு அவுட்புட்டு மேலே இருந்து எடுத்துருவோம். இப்போ நான் வயரை லூப்பிங் பண்ண போகிறேன். இந்த பிரேக்கர் லிங்கரை அடிச்சுட்டு நான் வயரை லூப்பிங் பண்ணுறேன். ஒவ்வொன்றா லூப்பிங் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். லிங்கர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். வெளிநாட்டில எல்லாம் அந்த லிங்கர் தான் அதிகம் பாவிக்கிறது. ஓகே, இப்போ ரெட் கலர் ஃபேஸை லூப் பண்ணுவோம். இன்புட் சப்ளை கொடுப்போம் கான்டாக்டுக்கு. ஓகே, சரிங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து இதில் அடிச்சிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா கிரிம்பிங் லெக்கு போட்டுக்கிறேங்க. நம்மள்கிட்ட லெக்கு இப்போதைக்கு இல்லை. ஸ்டார்ட்டாக அப்படியே வயரை முறுக்கி அடிச்சிடறேன். அடுத்து மஞ்சள் எல்லோ லூப்பையும் போட்டுருவோம். ஓகே, எல்லோ. அடுத்து ப்ளூவை போடுவோம்.
க்ளோ போட்டாச்சு. ஓகே, ஒரு பிரேக்கரோட இது செட் பண்ணியாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு காண்டாக்டுக்கு வந்து ஆர்ஒய்பி போட்டு அப்படியே எல்லாத்துக்கும் லூப் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் லூப் பண்ணிட்டோம். இன்புட் சப்ளை ஃபுல்லாக லூப் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பிரேக்கர்லேருந்து ஆர்ஒய்பி போயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு மொத்தம் 5 இதுக்குமே 5 சப்ளை எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரே மாதிரி அளவு வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து கண்ட்ரோல் ஒயரு கண்டினியூ பண்ணுவோம். கண்ட்ரோல் ஒயரு இன்புட்டில் இருந்து எடுத்து ரெட்டாக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் ப்ளூவாக ஏதோ ஒரு இதை எடுத்துக்கிறேங்க. நான் ரெட்டில் இருந்து ஒரு கண்ட்ரோல் ஒயரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்புட் சப்ளையில் எடுத்துகிட்டு போய் எம்சிபி கொடுத்துருவேன். எம்சிபியிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நேராக வந்து நம்ம ரிலே இருக்குல்ல, இங்கே ரிலே இதில் போடுவோம். இதில் போட்டுட்டு இந்த ஓவர்லோட் ரிலேயில் கொடுத்துட்டு ஓவர்லோட் ரிலேயிலேருந்து நம்ம ஆஃப் பட்டனுக்கு போகும். இங்கே இதில் ஓவர்லோடு இல்லைன்னா ஆஃப் பட்டனுக்கு போயிடும். ஆஃப் பட்டன்லேருந்து நம்ம ஆன் பட்டனுக்கு வந்துட்டு ஆன் பட்டன் வந்துடும். ஆன் பட்டன்லேருந்து அவுட்புட் வாங்கி நேராக கான்டாக்டரோட காயிலில் உட்காந்துரும், A1ல் உட்காந்துரும். இப்போ அதை போடுவோம். இப்போ ஒவ்வொரு வயராக எடுப்போம். நான் வயரை வந்து அப்படியே லீடை வந்து கொடுத்து தான் வச்சுருக்கேன். முதல்ல நான் இங்கனக்குள்ளே வயரை அடித்து வைக்கிறேன். ஏன்னா பேனல் மூடியில் தான் நான் இது வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சுவிட்சுக ஒரு 3 இதுக்கு மட்டும் அங்கிட்டு போயிடும். இந்த 3 லாஸ்ட்டுக்கு மட்டும் 3 அங்கிட்டு போயிடும். இந்த 2 இதுக்கு மட்டும் சாரி 3 இதுக்கு 2 வந்து எட்ஜாஸ்ட் பண்ணி ஒரு கூலிங் டவரு. இந்த 3க்கு மட்டும் இந்த இதுலேயே சுவிட்சை வச்சுட்டு மற்ற 2 எட்ஜாஸ்ட் பண்ண வந்து நான் அங்கங்கே எந்தெந்த ஏரியாவில் பண்ணியிருக்கேனோ அதிலேயே வைக்க போகிறேன். இப்போ வந்து இதில் கண்ட்ரோல் ஒயரை மட்டும் நான் முதல்ல இங்கேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ரெட் ஃபேஸை பிரேக்கருக்கு லூப் பண்ணிடுறேன். எம்சிபியில் கீழே லூப் பண்ணிடுறேன். ஓகே, ரெட் ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு போய் நேராக நான் எம்சிபியில் கொடுத்துட்றேன். ஓகே, இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இதனோட அவுட்புட் சப்ளை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக அவுட்புட் சப்ளை எடுத்துகிட்டு வருவோம். அவுட்புட் சப்ளை எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து வந்து நேராக ஓவர்லோட் ரிலேயில் போட்டுருவோம். ஓவர்லோட் ரிலே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2 NO பாயிண்ட்டு, இது 2 NC பாயிண்ட்டு. மொத்தம் 4 லீட் இருக்கும். இது 2 NO பாயிண்ட்டு, இது 2 NC பாயிண்ட்டு. இப்போ NO பாயிண்டில் கொடுத்தாச்சு. ஒரு லீடை வந்து NO பாயிண்டில் கொடுத்துட்டோம். NO பாயிண்டில் இருந்து நேராக இங்கே வந்து NC பாயிண்டில் ஒன்று கொடுக்கணும். லூப்பிங் ஒயர் தான், அதை நீட்டாக போடுவோம். எதுக்குன்னா இங்கே NO பாயிண்டில் எதுக்குன்னா இந்த இதில் இருந்து நம்ம இந்த NO வந்து ஏதாவது ட்ரிப் ஆயிடுச்சுன்னா ட்ரிப்பு இண்டிகேட்டருக்கு போயிடும். இது வந்து இந்த இதில் இருந்து நேராக ஆஃப் பட்டனுக்கு லைனை கொடுத்துருவோம். இது உங்களுக்கு மூடி அதனால தான் அதில் பார்க்குறதுக்காண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கும் நம்ம NOக்கும் NCக்கும் ஒரு சின்ன லூப் போட்டுக்கிறோம். ஓகே, இதிலேருந்து லூப்பிங் போட்டாச்சு. லூப்பிங் போட்டுட்டு இது வந்து அவுட்புட்டு நேராக ஆஃப் பட்டன் போடுறது. இங்கே இருந்து போட்டு நேராக கொண்டுட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ வயர் தேவையோ அதை ஒரு டோருக்கு போகிற அளவுக்கு மேலே உள்ள அந்த பேனலோட டோர் போகிற அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீட்டர்கிட்ட வச்சு வெட்டிக்கிறேங்க. நான் ஒரு மீட்டர் வச்சு வெட்டிக்கிட்டேன். இப்போ இதில் இருந்து நான் லூப்பிங் போட்டுக்கிட்டு இந்த பிரேக்கரு எல்லா பிரேக்கரும் அந்த நம்ம கரண்ட்டு சொன்னல எல்லாமே கரண்ட்டை லூப் பண்ணிடுவோம். லூப் பண்ணிவிட்டு இது வந்து நேராக ட்ரிப்புக்கு கொண்டு போயிடுவோம். ட்ரிப்புக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஆஃப் பட்டனில் இருந்து வர்ற இதில் வந்து நேராக இந்த இடத்துல
அதாவது நார்மலி ஓகே ஆஃப் பட்டனில் நம்ம கரண்ட்டு கொடுக்குறதுக்கு இதில் இருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து என்சியில் கொடுத்துருவோம். என்சியில் கொடுத்துட்டு என்சியில் இருந்து நேராக இங்கே இருந்து வெளியாகி என்சியில் வெளியாக்கி நேராக இதுக்கு போட்டுருவோம், A1க்கு போட்டுருவோம். ஏன்னா வந்து அந்த அந்த இது தான் கரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்றது. நம்ம ஆன் பண்ணி இருக்கையில் நம்ம ஆஃப் பட்டனை போட்டோன்னே கரண்ட்டை ஒரு செகண்ட் கட் பண்ணோன்னே இந்த கான்டாக்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்து போடுறது. ஆன் பட்டனில் இருந்து நேராக கொண்டுட்டு வந்து நேராக இதில் A1ல் போட்டுருங்க. அப்போ இங்கே இருந்து இங்கே கரண்ட் வந்து நிற்கும், கம்பல்சரி நின்றுக்கிட்டே நிற்கும். நீங்கள் இந்த இதில் போடையில் இந்த ஆஃப் பட்டனில் நீங்கள் எப்போ இந்த ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த கரண்ட்டை ஒரு செகண்ட் கட் பண்ணோன்னா A1க்கு கரண்ட் போகாது. ஆன் பட்டன் வந்து ஒரு செகண்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்ட உடனே இந்த கான்டாக்ட் இங்கே இருக்கிற கரண்ட்டு இதை கான்டாக்டை உட்கார்ந்த உடனே இந்த கான்டாக்ட் வந்து பிடிச்சிக்கிறோம், லாக் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை விடாது. நீங்கள் எப்போ இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணையில் இந்த கான்டாக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் நண்பா, நான் வந்து இந்த கரண்ட்டை வந்து அதாவது பிரேக்கரில் இன்புட்டு மெயின் சப்ளை கொடுத்துருக்கேன்ல, அது வந்து அவுட்புட்டை வந்து நேரம் நீங்கள் போய் நார்மலாக செய்யலை. உங்கள்கிட்ட வந்து ஃபயர் ஃபிட்டிங் இல்லைன்னா இது எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக இங்கே போட்டுடலாம். நான் அப்போதே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு ஃபயரிங் இது இருக்கிறனால நேராக கொண்டு வந்து ஒரு 8 பின் ரிலே வந்து 24 வோல்ட், அவங்க 24 வோல்ட்டு தான் வர அந்த பேனலில் வந்து 24 வோல்ட்டு தான் வெளியாக்குவாங்க. அதனால் நான் வந்து இதை கொண்டு வந்து நார்மல் என்சியில் கொடுத்து அந்த என்சியில் நான் அவுட்புட் ஆக்கி நேராக கொண்டு வந்து இங்கே இதில் போட்டுருவேன், ஓவர்லோட் ரிலேயில் போட்டுருவேன். நான் இப்போ கொண்டு வந்துருக்கேன். அப்போதே வந்து உங்களுக்கு சொல்கிறக்காண்டி அதில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இது ஃபயர் ஃபிட்டிங் போடுறதுனால ஒரு 8 பின் ரிலே போடுறதுனால என்சியில் கொடுத்து என்சியில் அவுட்புட் எடுத்து நேராக கொண்டு போய் நேராக பிரேக்கரில் போட்டு இது ஓவர்லோடில் போட்டுருவேன். ஓவர்லோடில் போட்டுட்டு அவங்களோட லைனை வந்து ஒரு நியூட்ரலையும் ஒரு 24 வோல்ட்டையும் கொண்டு வந்துடுவாங்க. இது எப்போ வந்து அந்த ஃபயரிங் ஆகி போர்டு வந்து இதாகுதோ அந்த நேரம் என்ன ஆகும்னா நேரம் இந்த 8 பின் ரிலே உட்காந்தோடனே இதனோட கரண்ட்டை வந்து கட் பண்ணி விட்ரும். நார்மல் என்சியிலேருந்து NOக்கு மாறிடும் அந்த இது. அதனால் வந்து இந்த கரண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்ரும். அதோட இந்த பேனல் இந்த எல்லா இதையும் அமர்த்திட்டு இப்போ நான் ஓரளவு அடிச்சிருக்கேன். ஒரே வயராக தான் போட்டு அடிச்சிருக்கேன். நான் ஒரு பிரேக்கர் தான் கண்ட்ரோல் ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக ஒவ்வொன்றா போடுறனால எனக்கு இடம் இல்லை, அதனால் வந்து இந்த போர்டுக்கு இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சு. அதனால் நீங்கள் தனித்தனியாக போடுறனால போட்டுக்கலாம். நான் இப்போ இதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்பர் வாங்கி வச்சுருப்பேன். என்கிட்ட வந்து பேனல் செய்கிறனால இந்த மாதிரி நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3ன்னு ஒரு 10 0லேருந்து 9 வரை வாங்கி வச்சுருப்பேன். அதை வந்து நான் இந்த கண்ட்ரோல் ஒயருக்கு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவு நெருக்கி அடிச்சிட்டோம். நான் வந்து இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுறேன். இந்த நம்பர் இந்த மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 2லேருந்து 9 வரை வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அங்கங்கே போட்டாச்சு. அந்த நம்பரையே போட்டு அங்கே ஈஸியாக அந்த ஆப்போசிட்லேயும் அந்த நம்பரை போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக பிடிக்கிறதுக்கு பார்த்தாலே தெரியும். கரண்ட்டுக்கு 1 போட்டிருக்கேன்னா அதே கரண்ட்டுக்கு 2, இங்கே கரண்ட்டுக்கு 3 4 5ன்னு போட்டிருப்பேன். அது வந்து அந்த இதனோட NO பாயிண்டில் 11ன்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது கான்டாக்ட்டுக்கு 22ன்னு போட்டிருக்கேன். இங்கே 2 நாள் இங்கே 22, இங்கே 3 நாள் இங்கே 33, இங்கே 4 நாள் 44, 5 நாள் 55. அப்படியே ஒவ்வொரு இதாக பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வயரை எடுத்துடலாம். இன்னும் ட்ரிப்புக்கு மட்டும் நான் போடணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப்பு மட்டும் போடாமல் வச்சுருக்கேன். ட்ரிப்பையும் போட்டுட்டு அடித்து முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக அங்கே பேனல் மேலே அந்த இதில் ஃபுல்லாகவே இண்டிகேட்ரு போடணும். இண்டிகேட்ரு சுவிட்சு எல்லாம் போடணும். அதை போட்டுட்டு நான் அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூ அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சு நண்பா, எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஓரளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதில் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல டோருக்காண்டி அந்த நேப் வைக்கணும், அது வைக்கல. அதனால் ஸ்ப்ரிங்கோஸ் லைட்டாக எதுவும் மடங்காத அளவுக்கு நெய்யாத அளவுக்கு கரெக்டாக லாக் ஆகுது. ஃபுல்லாக இது கண்ட்ரோல் ஒயரு ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இது மட்டும் டிஜிட்டலில் போட்டிருக்கேன். அதாவது இண்டிகேட்டர் அதிலே எரியிற மாதிரி டிஜிட்டல்னா அதிலே வோல்ட் வரும், மற்றெல்லாம் நார்மல் தான். ஓகே நண்பா, ஓரளவு அடித்து முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுக்கு அடிச்சிருக்கேன். அழகாக இருக்கான்னு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. அதனால் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே நண்பா, நன்றி.
இதுதான் அந்த கூலிங் டவரு. ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்படி தான் இருக்கும். அங்கே வயரிங் பண்ணி அங்கே கொண்டுட்டு போய்